இப்ப எஸ்டிஆர் அவரோட பிறந்த நாள் எப்படி இருக்கு? எஸ்டிஆரோட பிறந்த நாள் ஏன்னா ஏகேக்கு எப்படியோ அப்படிதான் எஸ்டிஆர். ஆமா எஸ்டிஆரோட பிறந்த நாள் போன வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மதிய ஷோவும் காலையில ஷோவும் நான் இங்க வரேன். ஃபேன்ஸ் கொண்டாடிட்டாங்க திருவிழா மாதிரி. இந்த முறையும் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல். என்னதான்ப்பா என்ன இது அப்படின்ற மாதிரி. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீரிலீஸ் கமலாலங்கும் போது இவ்வளவு லவ் காட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எந்த ரீரிலீஸ் போட்டாலும் பயங்கரமான ரெஸ்பான்ஸா இருக்கு. அண்ட் எஸ்டிஆர் அண்ணனுக்கு மேல ரசிகர்கள் வந்து அவ்வளோ, அதான் நான் சொன்னேன் பேசும்போது, வானம் மட்டும் இல்ல விண்ணை தாண்டி கூட வருவீங்க போல நீங்க எல்லாரும் எஸ்டிஆர் அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படின்னு. அண்ட் உண்மையாலுமே கம்பேக் கொடுக்கறதுல வந்து எஸ்டிஆர் அண்ணன் தான் ஒஸ்டி. அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி இருக்கும்போது பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு சிம்பு அண்ணனுக்கு. ஸோ புக்கிங் ஓபன் பண்ண இப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு போத் த மூவிஸ். அண்ட் ரெஸ்பான்ஸ் உள்ள கத்திக்கிட்டே இருக்கா. நம்மளுக்கே சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ வந்த ஆடியன்ஸுக்கு தெரியும். எனக்கு போன வருஷம் வந்தவங்க இந்த வருஷம் வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வருஷம் வந்தவங்க அடுத்த வருஷம் சிலம்பரசன் பிறந்த நாளுக்கு புக் பண்ணிடலாம். சோ அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப ஆசையோட விருப்பத்தோட உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்கீங்க. அதாவது இந்த டயலாக்ஸ், ஏன்னா ஒவ்வொரு படத்தோடைய டயலாக்ஸும் ஒரு பாட்டும் ஒரு வரிகள் சொல்லி நீங்க போடுவீங்களா? இதுக்கு நீங்க அந்த ஆஃப் ஸ்கிரீன்ல சொன்னீங்க, ஆன் ஸ்கிரீன்ல நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். எஸ்டிஆர் சாரோட படம்ன்றனால என்ன வசனங்கள் ஞாபகப்படுத்துனீங்க? என்ன அதுக்கு என்ன ஹோம்வொர்க்? என்ன டைலாக் ஆக்சுவலா வந்து ஒன்ஸ் மோர் போடும்போது ஒன்னு பேசினேன், ஸ்டேஜ்ல போய் ஒன்னு பேசினேன். ஒன்ஸ் மோர் போடும்போது என்ன சொல்லுவோம்னா வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே ஆடியன்ஸோட சேர்ந்து ஹாப்பி 3 2 1 சொல்லி ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் அண்ணான்னு விஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா ஐ எம் அ லிட்டில் ஸ்டார் ஆவேனா சூப்பர் ஸ்டார் பாட்டு பாடுனது சிம்பு அண்ணன் வந்து ஸ்டார் தான். அண்ட் எஸ்டிஆர் அண்ணன் மேல நம்ம எல்லாம் வச்சிருக்க காதல் எப்பவுமே அழிவதில்லை. அண்ட் அவரை பார்க்க வானம் மட்டும் இல்ல விண்ணை தாண்டி கூட நீங்க எல்லாரும் வருவீங்க. கம்பேக் கொடுக்கறதுல எஸ்டிஆர் அண்ணன் தான் ஒஸ்டி. அது டைரக்ஷனோ ஆக்டிங்கோ மியூசிக்கோ டான்ஸோ எல்லாத்துலயும் வல்லவன் வந்து அவர் தான். அண்ட் எஸ்டிஆர் அண்ணன் ரொம்ப அன்பானவர், நெகட்டிவிட்டிக்கெல்லாம் அசராதவர், அவர் ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அடங்காதவர். ஸோ அவரோட மூவிஸை வச்சு ஒரு லைன் அப் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இது பண்ணி பேசியிருந்தோம். அண்ட் ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் அந்த வல்லவன் டைலாக் இருக்குல்ல, அது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நாங்களாம் மெமரைஸ் பண்ணி பேசியிருப்போம். ஸோ நிறைய பேர் அந்த டைலாக் பேசணும்னாங்க. ஸோ எவ்ரி ஷோ ஸ்டேஜ்ல அந்த டைலாக் பேசும்போது அந்த ஆடிட்டோரியமே சேர்ந்து அப்படியே பேசுது அந்த டைலாக். அந்த வல்லவன் டைலாக் இருக்குல்ல, அந்த